ஏன் மண்புழு உரம் பாருங்க எவ்வளவு நைஸா இருக்கு பாருங்க தம்பி. இவ்வளவு நைஸா மண்புழு உரம் பியூரிட்டியா இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். கண்டிப்பா இதுதான் அருமையானது. இது நாட்டு மண்புழு உரம், நேட்டிவ் வார்ம்ஸ். ஓகே. இப்போ மண்புழு உரத்தை பொறுத்த வரைக்கும் ஐசினியா பொட்டிட்டாங்கிற ஜப்பான் புழு ரொம்ப சின்னதா இருக்கும். ஓகே. ருடிலஸ் விஜீனியான்னு சொல்லி ஆப்பிரிக்கன் புழு, அது கோனிஸ் மாதிரி பெருசா இருக்கும். அந்த புழுக்கள்ல நாம பயன்படுத்துறது இல்ல நம்ம தொட்டியில. நாட்டு மண்புழுக்கள் நம்ம தோட்டத்துல இருந்தே எடுத்துக்கிறேன். ஏன்னா நத்திங் ஃப்ரம் அவுட்டோர், வெளியில இருந்து எதுவும் கொண்டு வர்றது இல்ல. அதனால இங்கேயே தேடி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சேகரிச்சு இதுல போட்டு அதை கொண்டே இந்த இது. ஆனா எப்படி நாட்டு மாடு அதிகமா பால் கறக்காதோ அதே மாதிரி நாட்டு மண்புழு அதிகமா உரத்தை கொடுக்காது, தயார் பண்ண. ஆனா உரம் மிக தரமானதா இருக்கும். இப்ப இந்த மண்புழு உரத்தை கொண்டு போய் வயல்ல போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல முட்டைகள் இருக்கும், சின்ன சின்ன மண்புழு குஞ்சுகள் இருக்கும். இந்த மண்புழு குஞ்சுகள்லாம் அங்க போய் நிலத்துல போடும்போது பல்கி பெருகும். ஏன்னா அது இது மட்டும் பல்கி பெருகும் நாட்டு மண்புழு. ஆனா ஐசினியா பொட்டிட்டாவோ அல்லது இந்த ஃபாரின் புழுக்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அழிஞ்சிடும். ஏன்னா அந்த புழுக்கள் மக்குகளை மட்டும் சாப்பிடும். ஆனா நம்ம நாட்டு மண்புழு மட்டும்தான் மண்ணையும் சாப்பிடும். இப்போ அந்த மண்புழு உரத்துல இருக்கிற வெளிநாட்டு மண்புழு உரத்துல இருக்கிற புழுக்களும் முட்டைகளும் பொரிஞ்சாலும் அழிஞ்சிடும். ஏன்னா அது மண்ணை திங்காது. ஆனா இது மண்ணை திங்கிறது, மண்ணையும் திங்குங்கிறதுனால இது நம்ம வயல்ல போடும்போது இது பெருகும், அது அழிஞ்சு போகும். அதுக்கு தேவையான உணவே கிடைக்கலன்னாலும் மண்ணை சாப்பிட்டு இது வளர ஆரம்பிச்சிடும். அதனாலதான் இது ஒண்ணு. அடுத்து இந்த மண்புழு உரத்திலேயே அதிகமான சத்துக்கள் உள்ளது நம்ம நாட்டு மண்புழு உரம் தான். கண்டிப்பா அந்த மண்புழு உரத்துல அவ்வளவு சத்துக்கள் இருக்காது, அது ஒரு காரணம். அதை இல்லாம லெட் ஈயத்தை அது எமிட் பண்ணுதான். இது அப்படி இல்லை, பியூரான உரம், சரியான உரம். துரதிருஷ்டவசமா நம்ம இயற்கை விவசாயிகள் நாத்தங்காலுக்காக கூட வாங்க மாட்டாங்க. அதுதான் சங்கடமா இருக்கு. இவ்வளவு தூரம் 23 வருஷமா மண்புழு உரம் தயார் பண்றேன்.